பெரியவர் சுவாமிகள், அதுலயும் வேதங்கள் எல்லாத்தையும் அறிந்த ஒரு பெரிய பண்டிதர் வாயால இதையெல்லாம் சொல்லும் போது எல்லாரும் அதுதான் சரியான சாஸ்திரம்னு ஏத்துப்பாங்க. ஆனா அந்த சுவாமிகள் நமக்கு வேண்டிய மாதிரி எதுக்கு சொல்லணும்? ஏன்னா நமக்கு சாதகமா சொல்லக்கூடிய சாமியாரத்தான் நாம வரவழைப்போம். கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி நாம அவருக்கு சொல்லி கொடுத்து அதைத்தான் அவரும் அங்கே ஒப்பிப்பார். இன்னைக்கு நாம போட்ட திட்டப்படி அந்த நல்ல நாள்ல அந்த ஸ்ரீ சக்கரம் சக்தி சக்கரம் நம்ம கைக்கு வந்து சேரும்னு நான் நம்புறேன். என்னோட திட்டத்தை நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னப்பா ஆட்டோ ராஜா ஜகிதாதா, பிரசாதம் வாங்க ஆளே காணோம். என்னத்த பிரசாதமோ என்னத்த கதையோ, இப்போ உற்சவம் நடக்குமா நடக்காதேனே எனக்கு சந்தேகமா இருக்கியா? ஆமா ஜக்கி, எனக்கும் அதே கவலை தான். 21 வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இந்த உலகமே வியந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா பாழப்போன இந்த கிரகணம் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. ஏதோ இந்த மாதிரி நேரத்துல கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சா நமக்குன்னு ஒரு இடத்த வாங்கலாம், எதிர்காலத்தை பாதுகாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடானா நான் கட்டின கனவு கோட்டையெல்லாம் சுக்குநூறு ஆயிடும் போல இருக்கு. இப்ப பிடிக்க போற கிரகணம் சூரியனை பிடிக்கல, நம்மள பிடிக்க போகுது. இந்த சக்கராபுரிய பிடிக்க போகுதுன்னு தோணுது. இந்த உற்சவம் ஆரம்பிக்கும் போது கங்கணத்துல ஆரம்பிச்ச தடங்கள் உற்சவம் கடைசி வரைக்கும் விடாது போல இருக்கு. நமக்கு நேரம் சரியில்லையா இல்ல அந்த அம்மனுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. ஒருவேளை இந்த மொத்த சக்கராபுரிக்கும் சனி பிடிச்சிருச்சோ, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஊர்வலம் கிளம்புறது முன்னாடியா பின்னாடியான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடியே முடிச்சுடலாம்னா ஊர்வலத்தை 10 மணிக்குள்ள கொண்டு போயிட்டு முடிச்சிட்டு வர முடியாது. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னா அப்பயும் டைம் பத்தாத. இது ஒரு ஏடாகுடமான கிரகணமா இருக்கு. அப்ப அதுக்கு பரிகாரமே கிடையாதா? எல்லாம் தெரிஞ்ச தேசிகர் இருக்காரு, சகல சம்பிரதாயங்களும் தெரிஞ்ச விருப்பாட்ச சாஸ்திரி இருக்காரு, அவங்களுக்கு கூடவா பரிகாரம் எதுவும் தெரியல? இவங்களே புரியாம குழம்பி போயிருக்கிறதுனால தான் சப்தகிரி மடத்துல இருந்து ஸ்ரீ சுவாமிகள் வந்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பரிகாரமா இருக்கும். என்னமோ எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். நல்லபடியா நடக்கும் ஜகே. இது திரிபுர சுந்தரி அம்மனோட ஸ்தலம். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி பண்றதுக்கு இந்த மகமாய்க்கு சக்தி இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதியா. அப்புறம் பிரசாதத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிரு, நாளைக்கு இல்லாம போயிட போகுது. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சரியா 4 மணிக்கு சப்தகிரின்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருந்து சாமியார் வரப்போறார். அவர் ஒரு மகா பண்டிதர். 21 வருஷம் கழிச்சு சக்கராபுரியில நடக்கிற அம்மனுடைய திருவிழா அன்னைக்கு கிரகணம் நடக்கிறதா இருக்கு. திருவிழாவுக்கு ஏற்படுற தடங்களுக்கு பரிகாரம் சொல்றதுக்காகத்தான் அவர் இங்க வரப்போறார். அவருக்கு எல்லா வசதிகளையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். சாஸ்திரி ஐயா, இன்னைக்கு சுவாமிகள் ராத்திரி தங்கறதுக்கு எங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்? கோவில் விசிராந்தி கூடத்திலயா இல்ல தர்ம சத்திரத்திலயா? அவர் ராத்திரியில இங்க தங்க மாட்டார். பரிகாரத்தை சொன்னதுக்கு அப்புறம் உடனடியா அவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுவார். அவர் உட்கார்றதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆசனமா தயார் பண்ணுங்க. அவர்கிட்ட பேசுறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். என்னானாலும் சரி பக்தர்கள் அவரை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவர் வரும்போது அவர் மேல மலர்களை தூவி வரவேற்கணும். மலர்களை எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. சுத்தபத்தமா இருங்க. அவர் ரொம்ப ஆச்சாரமானவர். அவருடைய ஆச்சாரத்துக்கு எந்த விதமான பங்கம் வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. புரிஞ்சுதா? சரிங்க சாஸ்திரி ஐயா. இப்ப நமக்கு அதிக நேரம் இல்லை. எல்லாம் கடகடன்னு ஏற்பாடு பண்ணணும். போங்க, அவங்க வேலையை பாருங்க.
என்ன ஆனாலும் சரி, இப்ப வர அந்த சுவாமிகள் கிட்ட ஜனங்க நெருங்க கூடாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, விருப்பாக்ஷ சாஸ்திரிகளை தவிர வேற யாரையுமே அவர்கிட்ட நெருங்க விடக்கூடாது. ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. நாங்களும் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு எதையாவது சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க. விடக்கூடாது. பெரிய பெரிய லத்திய கையில வச்சுக்கோங்க. எவனாவது கிட்ட நெருங்குனா யாரு என்னன்னு பக்கமா அடிச்சு துரத்துங்க. என்ன ஆனாலும் சரி, மொத்தத்தில் அவர்கிட்ட யாரும் நெருங்க கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி இருக்கணும் நம்ம ஏற்பாடு. சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? ரொம்ப எச்சரிக்கையா கண்காணிக்கணும். கிளம்புங்க. என்ன மாதிரி காக்கிய நம்புறவங்க காவிய நம்ப மாட்டாங்க. மணிகண்டா, இந்த விருப்பாட்சனுடைய மர்மம் எனக்கு எதுவும் புரியல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விருப்பாட்ச சாஸ்திரி உள்ளுக்குள்ளேயே ஏதாவது கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். மேலோட்டமா பேசுறது எதுவுமே உண்மை இல்லைன்னு. அந்த சந்தேகம் முதல் நாள் அவனை சந்திச்சதுல இருந்து எனக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம லட்சியம் நிறைவேறணும்னா அவனுடைய உதவி நமக்கு நிச்சயம் வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அவனை விட்டுட்டு நீங்க தனியா முயற்சி பண்ணியிருந்தா கூட ஸ்ரீ சக்கரம் உங்க கைக்கு வந்திருக்கும். அவன் கூட சேர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே இடகுடமா இருக்கு. இப்ப பிரச்சனை அது கிடையாது. கிரகண காலத்துல துர்காஷ்டமி அன்னைக்கு நமக்கு சாதகமா சொல்றதுக்கு இந்த ஊருக்கு வரவழைக்கிறோமே ஒரு சுவாமிகள். அவரை எப்படி இவன் கைக்குள்ள வச்சுக்கிறாங்கிறது தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. எப்பவும் நான் விருப்பாட்ச சாஸ்திரி மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த சுவாமிகளை எப்படி இவன் கைக்குள்ள கொண்டு வந்தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? என்ன பண்ணா? அந்த சுவாமிகளுக்கும் இந்த விருப்பாட்சனுக்கும் நடுவுல ஒரு 80 ஏக்கர் நிலத்தகராறு நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த விருப்பாட்ச சாஸ்திரியை எதிர்த்துக்கிட்டா அவங்க மடத்துக்கு சேர வேண்டிய 80 ஏக்கர் நிலம் கைமாறிடுமோங்கிற பயம். அதனால இப்போ இந்த விருப்பாட்ச சாஸ்திரிகள் போடுற தாளத்துக்கெல்லாம் அந்த சுவாமிகள் ஆடித்தான் ஆகணும். அப்படி போகுதா விஷயம்? சபாஷ் விருப்பாக்ஷா, எல்லார விடவும் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. மனுஷன் மனசு வச்சா ஆண்டவனையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம்ங்கிறதுக்கு இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் தான் உதாரணம் தாயே. இது எல்லாம் உன்னுடைய மகா மகிமையுள்ள சக்கராபுரி இதிகாசத்துல நிச்சயமா இடம்பெறப் போகுது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வசக்தி மகமாய ஒண்ணுமில்லாம ஆக்கி அவளுடைய சக்திகளை நசுக்கி கசக்கி அவளுடைய கங்கணத்தை தீட்டாக்கி அவளுக்கு சேர வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை தடுத்தவனா. சுவாமிகள் வந்தாச்சு, பூத்துவி வரவேற்கணும்.